So hello students, once again welcome to Ignite Chemistry. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கார்போனில் காம்பவுண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த கார்போனில் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லயும் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் பார்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த எஸ்டர்ஸ் பொறுத்தவரை நமக்கு தெரியும் எஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓஆர். கரெக்டா? இந்த மாலிக்யூல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேயர் விலிகர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேயர் விலிகர் ஆக்சிடேஷன் பொறுத்தவரையும் நம்ம ஒரு கீட்டோன்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ற ரியேஜன்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஃப்ளூரோபெராசிட்டிக் ஆசிட். ட்ரைஃப்ளூரோபெராசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ட்ரைஃப்ளூரோபெராசிட்டிக் ஆசிட் பொறுத்தவரையும் இதுல பெராக்சைடு பாண்ட் நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? எனி மாலிக்யூல் வித் பெராக்சைடு பாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெராக்சைடு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆக்சிஜனுக்கும் ஒரு ஆக்சிஜனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அதை பெராக்சைடு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் நேச்சர் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அது கீட்டோனை எஸ்டருக்கு அது ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த பேயர் விலிகர் ஆக்சிடேஷன் பொறுத்தவரையும் நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கீட்டோன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பேயர் விலிகர் ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுல நமக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அது இந்த சைட்ல ஆட் ஆக போகுதா இல்லை இந்த சைட்ல ஆட் ஆக போகுதா அப்படின்றத நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அது எப்படி அப்படின்றத மெக்கானிசம் பார்த்துட்டு அது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். அதை பத்தியும் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கீட்டோன்ல ஸ்டார்ட் பண்றோம். அந்த பெராசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த O- என்ன பண்ணுது இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. கரெக்டா? அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த O- திரும்ப டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணி இந்த ஆர் குரூப், அதாவது இந்த அல்கைல் குரூப் லீவ் ஆகி இந்த ஆக்சிஜனோட போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரேட் ஆகும். இந்த பாண்ட் பேசிக்கலி இந்த சிஆர் பாண்ட் லீவ் ஆகி நமக்கு ஓஆர் பாண்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆக்சிஜன் பாண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்சி டபுள் பாண்ட் ஓஆர், அதாவது எஸ்டர் நமக்கு கிடைக்கும். பிளஸ் CF3COO மைனஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த பார்ட் இந்த மெக்கானிசம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல அல்கைல் குரூப் ஒன்று மைக்ரேட் ஆக போகுது. ஸோ அப்போ அது இந்த அல்கைல் குரூப்பும் மைக்ரேட் ஆகலாம், இந்த அல்கைல் குரூப்பும் மைக்ரேட் ஆகலாம். கரெக்டா? இப்போ எந்த அல்கைல் குரூப் மைக்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அல்கைல் குரூப்பால ஈஸியா மைக்ரேட் ஆக முடியும், எந்த அல்கைல் குரூப் மைக்ரேஷன் ஈஸி அப்படின்னு பாக்குறது தான் நம்ம மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 டிகிரி மாலிக்யூல், அதாவது 3 டிகிரி கார்பன் இருந்தது அப்படின்னா அது ஈஸியா அதுதான் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆகும். ஒருவேளை ஃபீனாலோ 2 டிகிரியோ இருந்தா அதுவும் ஈஸியா மைக்ரேட் ஆகும் 1 டிகிரியை கம்பேர் பண்றப்போ. ஸோ ஆர்டர் 3 டிகிரி கிரேட்டர் than phenol or phenol இல்ல benzene ring or 2 degree is greater than 1 degree. இதுதான் நமக்கு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. ஒரே மாலிக்யூல்ல இப்போ நமக்கு pH ஒரு சைட்ல இருக்கு, இன்னொரு சைட்ல ஒரு 3 டிகிரி கார்பன் இருக்கு அப்படின்னா இந்த கார்பன் தான் கிளீவ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கு. ஓகேவா? இந்த மாலிக்யூலை நம்ம பேயர் விலிகர் ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் எதுக்கு பெட்டர் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் இருக்கோ அந்த கார்பனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னவா இருக்கும், ப்ராடக்டா இருக்கும். இதுக்கு நம்ம ஃபுல் மெக்கானிசம் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த மெத்தட் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி போன
வீடியோஸ்லயே பார்த்துருப்போம். ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலையும் நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எஸ்டரும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிவர்சிபிளான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஆசிட்ல ஆல்கஹால் போட்டோடனே உங்களுக்கு எஸ்டரும் வாட்டரும் கிடைக்குமா, அதே மாதிரி நீங்க ஒரு எஸ்டர்ல வாட்டர் போட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை பத்தி டீப்பா வந்து நம்ம போன வீடியோஸ்லயே வந்து பார்த்திருப்போம். இது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ். இந்த ஆசிட்ஸும் எஸ்டர்ஸும் வெவ்வேறு ரியேஜென்ட்ஸோட எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், கரெக்டா? LaH அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆல்ரெடி பார்த்திருப்போம். LiAlH4ன்னு சொல்லுவோம், கரெக்டா? அதுதான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். அதை LaH அவங்க எழுதுவாங்க. ஓகேவா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ எனி ஆசிட்ஸ் ஆர் எஸ்டர்ஸை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஆசிடோ எஸ்டரோ ரெட் பாஸ்பரஸும் ஹச்சையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அல்கேனுக்கு ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஆசிட்ல இருந்து ஆல்கஹாலுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆசிடோ எஸ்டர்ல இருந்து நம்ம அல்கேனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹச்சை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆசிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன் ஆர் எஸ்டர்ஸ். ஓகேவா? இது இருக்கிறப்போ அதை நீங்க ஆல்கஹால் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய மாலிக்யூல் இருக்கு, லெட்ஸ் சே ஒரு பெரிய மாலிக்யூல் இருக்கு. இந்த மாலிக்யூல்ல ஒரு ஆசிடும் இருக்கு, ஒரு கீட்டோனும் இருக்கு, ஒரு ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாலிக்யூல்ல நீங்க வந்து வெறும் ஆசிடை மட்டும் நான் வந்து ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இதெல்லாம் எதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த BH3 யூஸ் பண்ணலாம். BH3 ஆர் B2H6 ரெண்டும் ஒன்று தான். இது வந்து டைபோரேன்னு சொல்லுவாங்க, இது வந்து BH3. ஓகேவா? இதோட டைமர் BH3 டைமர் தான் இந்த டைபோரேன். ஓகேவா? இந்த BH3 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் இந்த COH மட்டும் செலக்டிவா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹாலுக்கு ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ கடைசி என்னது அப்படின்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு தெரியல, மேபி லாஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா எஸ்டர்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டைபாலெச் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்துருக்கோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்லேயே நம்ம வந்து டைபாலெட்ஸ் வந்து எதில் யூஸ் ஆகும், எஸ்டர்ஸ்லையும் நைட்ரேலையும் வந்து என்ன பண்ணும் ஆல்டிஹைட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதே பாயிண்ட் தான். ஸோ இப்போ இந்த 3 ரியாக்ஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து எக்ஸஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாலிக்யூல் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம், கரெக்டா? ஸோ ஒரு ஆசிடை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு கீட்டோனை என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். NO2 மாலிக்யூலையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது NH2 மாலிக்யூலுக்கு ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? இந்த 3 சேஞ்சஸும் நம்ம இந்த மாலிக்யூல்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது வந்து ஒரு மெயின்ஸ் 2019 கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மாலிக்யூல்ல நம்ம SOCl2 RNH2 LaH அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அதுக்கப்புறமா வாட்டர் இந்த ஹோல் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் போட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து SOCl2 போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த OH போயிட்டு Cl வந்து ரீப்ளேஸ் ஆகும், கரெக்டா? இது வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இதில் SOCl2 கொடுத்துருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு Cl கன்வெர்ட் ஆகும், கரெக்டா? ஸோ இப்போ அதை நான் Cl கன்வெர்ட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா RNH2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் RNH2 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த N மாலிக்யூல்ல இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ணி இந்த Cl வந்து லீவ் ஆகும். ஓகேவா? அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ நான் பண்ற ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் H3O+ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் கீட்டோன் குரூப்பே வந்து போயிடும். ஓகேவா? இதை வந்து நம்ம இதை பற்றி டீப்பாக என்ன நடக்குது இந்த ரியாக்ஷனில் அப்படின்றத நம்ம அமீன்ஸ் லெசனில் படிப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க.
ஹோல் கீட்டோன் குரூப்பே வந்து அல்கேன் குரூப்க்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? சாரி, ஹோல் அமைட் குரூப் வந்து அமீன் குரூப்க்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வந்திருக்குன்னா இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு. இது வந்து ஒரு மெயின்ஸ் 2023 கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாலிக்யூல்ல இருந்து இந்த மாலிக்யூல் வரதுக்கான மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இங்க இருக்கிற அமைடு இருக்கு, இங்கேயும் அமைடு இருக்கு, டிஸ்டர்ப் ஆகல. இங்க கீட்டோன் இருக்கு, இதுலயும் கீட்டோன் இருக்கு, நமக்கு டிஸ்டர்ப் ஆகல. இதுல நைட்ரைல் இருக்கு, இதுவும் நைட்ரைல் இருக்கு, ஸோ இதுவும் டிஸ்டர்ப் ஆகல. இங்க ஆசிட் இருக்கு, ஸோ இங்கேயும் ஆசிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்லாம